ஸ்மெல்லே தூக்கலா இருக்கு. 65 இருக்கு. எல்லாமே கலர்ஃபுல்லா இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ வந்து டி நகரில் அந்த பிரியாணி கடைக்கு வந்துருக்கோம். இங்கே டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க. இங்கே வந்து பிரியாணிக்கு க்யூவில் நிற்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் டோக்கன் வாங்கிட்டோம் நாங்கள். இதுதான் டோக்கன் வாங்கிட்டோம். பிரியாணிக்காக நிற்கிறோம். பிரியாணி இறக்கிட்டு இருக்காங்க, சுட சுட இறக்கிட்டு இருக்காங்க. ஒரு புடி இங்கே ஒரு புடி குடிச்சிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு ரிவ்யூ கொடுக்குறோம். பார்த்து நீங்கள் வந்து எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்றைக்கி டி நகரில் தேர் பிரியாணின்னு ஒன்று இருக்குது. அதை டேஸ்ட் பண்ண தான் வந்தோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் அண்ட் மட்டன் பிரியாணி இருக்குது. அது கூட காம்போன்னு சொல்லி சிக்கன் ஃப்ரையும், சிக்கன் 65ம், சிக்கன் பெப்பர் சிக்கனும் வச்சுருக்காங்க. இந்த சிக்கன் பிரியாணி பார்த்தீங்கன்னா நல்ல குவான்டிட்டி நிறையவே கொடுக்குறாங்க. மட்டன் பிரியாணி வந்து நார்மல் குவான்டிட்டி தான். மட்டன் பிரியாணி எக்ஸலண்ட் டேஸ்ட்டாக இருக்குது. சிக்கன் பிரியாணி ஆவரேஜ் தான். இந்த கடை வந்து 12:30க்கு தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதை முடிச்சுட்டு கரெக்டாக 2:30க்குள்ளே முடிச்சுட்டு கிளம்பிடுறாங்க. அதனால் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க கரெக்டாக 12:30க்கு பிஃபோராக வந்துருக்கேன். அப்போ தான் இல்லைனா கொஞ்சம் கூட்டமாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கிடைக்கிறதுக்கு லேட் ஆகும். அதனால் எல்லோரும் மிஸ் பண்ணாமல் சீக்கிரமாக சாப்பிடும். இதுதான் இந்த டி நகர் டோக்கன் பிரியாணி. பிரியாணி வந்து சுட சுட இறங்கிடுச்சு. இப்போ நம்ம போகிறோம், பிரியாணியை பார்க்குறோம். இன்னும் ஒரு 2 நிமிஷத்துலயும் இவ்வளவு கூட்டம் வந்துருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம நெய் தளதளன்னு இருக்கு, லெக் பீஸ் இருக்கு, நல்லா சூப்பரா இருக்கும் நினைக்கிறேன் பிரியாணி. கண்டிப்பா ஸ்மெல்லே தூக்கலா இருக்கு. 65 இருக்கு. இருக்கு. எல்லாமே கலர்ஃபுல்லா இருக்கு. ஓகே, பிரியாணியை சாப்பிட ஆரம்பிச்சிடல நம்ம. சிக்கன் 240 இது ஒன்றா வரும். 400 அந்த இது சிக்கன் எல்லாம் சேர்த்து தான் பாஸ். மட்டன் சாப்பிட முடியுமா? 2 சொல்லு தலைவா. சொல்லு தலைவா. டி நகர் இன்னும் வரல, இப்பதான் கிளம்ப போறேன். காம்படு சொல்லலாம். 65 பெப்பர் சிக்கன். 65 ஒன்னு 65 ஒன்னு வாங்கிட்டுமா? அப்பா வச்சுக்கலாமா? ஒரு மினிட் 10 மட்டன் லெக் பீஸ் போட்டு அடிப்பாங்க. லெக் பீஸ் வரும் வெயிட் பண்ண பாரு. ஒரு மட்டரா சாப்பிடுங்க. சாப்பிடுங்க.
வட்டம் சொல்லுங்க வட்டம். சரிங்க வட்டம், சரிங்க வட்டம். நமக்கு அது தண்ணி எடுத்துக்க, இந்த வாட்டர் கேன்ல தண்ணி எடுத்துக்க. இது மட்டன், இது சிக்கன். இது மட்டன், இது சிக்கன். நான் பென்சில். ரெண்டுமே காம்போல எவ்வளோ ஆச்சு ரேட்? காம்போ வந்து இது மட்டன் வந்து 240 ரூபா, இது 160 ரூபா. இதுல வந்து ஒரு எத்தனை பீஸ்? இந்த பீஸ் வந்து நிறைய வச்சுருக்காங்க. ஆனியன் இருக்கு, தயிர் பச்சடி இருக்கு, பிரிஞ்சால் கிரேவி. அப்புறம் வந்து அதே தான் ஸ்வீட் தனியா இருக்கு. ஸ்வீட் தனியா இருக்கு, ஆனியன் இருக்கு. ஓகே, டேஸ்ட் மட்டும் பார்ப்போம். ஒரு பைட். பிரியாணி சூப்பரா இருக்கு. இது பெப்பர் சிக்கன் நல்லா டேஸ்டா இருக்கு. பெப்பர் சிக்கன் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டா இருக்கு. இந்த சிக்கன் பிரியாணிலையும் பார்த்தீங்கன்னா சிக்கன் சாஃப்டா இருக்கு. ஒர்த்து தான். 160 ரூபாய்க்கு ஒர்த்து. நல்ல குவான்டிட்டி, ரைஸ் குவான்டிட்டி அதிகமாகவும் இருக்கு. அருமையா இருக்கு. எப்படி இருக்குன்னு லெக் பீஸ் வைக்கலையா? மட்டன் பிரியாணியில் மட்டன் பார்த்தீங்கன்னா வேற லெவல். சூப்பரா இருக்கு, செம்மையா இருக்கு. செம்ம டேஸ்ட், செம்ம சூப்பரா இருக்கு. நீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து டி நகர் மிஸ் பண்ணாதீங்க. டி நகர்ல ஏதோ வந்து லொக்கேஷன்ல வந்து கண்டிப்பா கொடுக்கணும். அந்த கிரேவி வேற லெவல். பிரியாணி வந்து வேற லெவல் சூடா நிறையவும் இருக்கு. இவ்வளோ பேர் சாப்பிடணும்னு தெரியல, நான் ட்ரை பண்ணுவேன். ஒரே ஒரு பைட் வந்து கொஞ்சம் கத்திரிக்காய், கொஞ்சம் வெங்காயம் எல்லாமே போட்டு ஒரு சிக்கன், ஒரு பீஸ் சிக்கன், பெப்பர் சிக்கன் ஒரு பீஸ், பெப்பர் சிக்கன் ஒரு பீஸு, எல்லாத்தையும் போட்டு ஒரு பைட்டு செம்மையா. சூப்பர். மட்டன் பாருங்க, பீஸ் பாருங்க, மட்டன் பீஸ் இவ்வளோ சாஃப்டா இருக்கு. மட்டன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்டா இருக்கு, நல்லா டேஸ்டாகவும் இருக்கு. உண்மையாவே ஒர்த்தபிள், நல்லாவும் இருக்கு. பிரியாணி வந்து டி நகர், இது எங்க இந்தி பிரச்சார சபா ஆப்போசிட் ரோடு. ஓகேவா, சாப்பிடுவா.